ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து போய் பார்வதிட்ட விசாரிப்பாரு. நடந்த உண்மையெல்லாம் முத்துக்கு தெரிய வருது. விஜயா வக்கீல்கிட்ட காசு வாங்கிட்டு தான் கேஸை வாபஸ் வாங்கினாங்க. இப்ப அந்த பணம் தான் காணாம போயிருக்குன்னு சொல்லிட்டு முத்துக்கு தெரிய வருது. அது தெரிஞ்சோன்னு முத்துக்கு செம கடுப்பாகும். நேரா வீட்டுக்கு வந்து நடந்த உண்மையெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி சண்டை போடுவாருன்னு பார்த்தா சுத்தி வளைச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் மொக்க போட்டாரு. அந்த சீன்லாம் பார்க்க ரொம்ப போரா இருந்துச்சுங்க. கடைசியா தான் உண்மையை சொல்றாரு. அப்ப அம்மா சத்யா மேல கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக வக்கீல்கிட்ட இருந்து 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. அந்த பணம் தான் இப்ப காணாம போயிருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்ட அண்ணாமலைக்கு பயங்கர டென்ஷன் ஆகும். விஜயாவை பயங்கரமா திட்டுவாரு. விஜயா, அந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண உனக்கு அசிங்கமா இல்லையா? இதெல்லாம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு நல்லவ மாதிரி பேசுனியா? இதுல மீனா மேல வேற பழிய போடுற, ஒழுங்கா மீனாட்ட மன்னிப்பு கேளுன்றாரு. ஆனா விஜயா வந்து, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது இவ தம்பி, அவன் பண்ண தப்புக்கு நான் போட்ட ஃபைன் தான் இந்த பணம் சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுறாங்க. அதை கேட்ட அண்ணாமலைக்கு கடுப்பாகுது. இங்க பாரு விஜயா, பண்ண தப்ப நியாயப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, விஜயா பண்ண தப்புக்கு அண்ணாமலை வந்து விஜயாவை நல்லா திட்டுவாரு. கடைசியா சொல்றாரு, நீ பண்ண காரியத்தினால முத்துக்கு மீனாக்கு 5 லட்ச ரூபா கடனா இருக்கு. அந்த பணத்துக்கு நீ தான் பொறுப்பு. ஒழுங்கு மரியாதையை அந்த பணத்தை நீ தான் உங்களுக்கு திருப்பி தரணுன்றாரு. அதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை திருப்பி தர வரைக்கும் நீ மீனாக்கு கடங்காடின்றாரு. அதுதான் விஜயாக்கு இன்னும் கடுப்பாகுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 2 லட்ச ரூபா பணம் என்னாச்சு, அது எப்படி காணாம போச்சு, யாரு திருநாங்கன்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கல. அந்த பிரச்சனையை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்க. ரோகிணி ஈஸியா தப்பிச்சுட்டாங்க. டைரக்டர் ரோகிணியை நல்லா காப்பாத்துறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, விஜயா போய் மனோஜிட்டையும் ரோகிணிட்டையும் பேசுறாங்க. இங்க பாருங்க, என்னால அந்த பூக்கற்றவள்கிட்ட எல்லாம் கடங்காரியா இருக்க முடியாது. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ரோகிணி, உடனே உங்க அப்பாட்ட பேசுமா, ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கி கொடு, அதை அந்த பூக்காரி முஞ்சில நான் விட்டு அறியணுன்றாங்க. அதை கேட்ட ரோஹிணிக்கு ஷாக்கா இருக்கு. சமாளிக்கிறாங்க. அது எப்படி ஆண்டி அப்பாட்ட கேட்கறது, பாவம் அவரே ஜெயில இருக்காருன்றாங்க. ஆனா விஜயாவும் விட மாட்டாங்க. மனோஜ், இதெல்லாம் சரி வராது, உடனே மலேசியாவுக்கு டிக்கெட் போடு, நாம போய் சம்மந்தியை பார்க்கலாம், நானே சம்மந்தியை பார்த்து பேசி காசை வாங்கிக்கிறேன்றாங்க. அதை கேட்ட ரோஹிணிக்கு இன்னும் ஷாக் ஆகுது. ரோஹிணி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.